கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் முதல் நாளில் இந்த இரண்டாம் ஆராதனையிலே வந்திருக்கிற உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினால் நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கவனிங்க, இன்றைக்கு நாம் கேட்கிற இந்த செய்தியினுடைய தலைப்பு, நாம் கர்த்தருடையவர்கள். அவ்வளவுதான் தலைப்பு. இதுல கேள்வியை நாம் எழுப்பிக் கொள்ளலாம். நாம் யாருடையவர்கள்? நாம் நம்முடையவர்களா, அல்லது பிறருடையவர்களா, அல்லது கர்த்தருடையவர்களா? நம்ம வாழ்க்கையை நாம எதுக்கு அர்ப்பணிக்கிறோமோ அதுக்கு உரியவர்கள் தான், இல்லையா? ஆகவேதான் 1 கொரிந்தியர் 6:19 இப்படி நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை முதலாவது வாசித்துக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அடுத்த வசனம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. கவனிங்க, நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். நம்முடைய சரீரமும் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தும்படி இருக்க வேண்டும். நம்முடைய ஆவியும் எப்பொழுதும் நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தும்படி இருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை இல்லாத எந்த காரியத்திலும் நம்முடைய சரீரமோ ஆவியோ ஆத்மாவோ ஈடுபடவே கூடாது. புரியுதுங்களா? இப்ப கவனிங்க, இந்த வேத வசனத்தின்படி இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கை முறை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கர்த்தருடையவர்கள். நாம் கர்த்தருடையவர்களாக இருந்தால், கர்த்தரை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டிருந்தால், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நாம் அர்ப்பணித்திருந்தால், நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நோக்கம்தான். அது என்ன? என்னை குறித்து என் சிருஷ்டிகர்த்தர் என்ன சித்தமா இருக்கிறாரோ அந்த சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்தின்படியே நான் வாழ்ந்து முடிப்பது. இது ஒன்றை தவிர நம்ம வாழ்க்கையில் வேறு நோக்கங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நோக்கம் என்றால் இது மிக முக்கியமான தேவ சித்தம். இதோடு கூட இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு சில காரியங்கள் தேவை இருக்கிறது. அதெல்லாம் அடிஷனல். ஆனா அது முக்கியமான நோக்கமாய் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு காரியத்தை கவனிங்கள். இன்றைக்கு இதற்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவ சித்தத்தின்படி நாம் வாழ்கிறதற்கு மிக முக்கியமான 2 காரியங்கள். ஒன்று, தேவ சித்தத்தின்படியான செபிக்கிற செப வாழ்க்கை. இன்னொன்று, தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, அதன்படி வாழ்வதற்கு வேத தியான வாழ்க்கை முறை. இது 2ம் மிக மிக அத்தியாவசியம். இந்த 2ம் இல்லாம நாம் தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. கொஞ்சம் கவனிங்கள். தேவ சித்தம் அறிந்து வாழ்வதற்கு இவைகள் ரொம்ப முக்கியமானது. இதற்கு நான் உதாரணமாக உங்களுக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான 2 உதாரணங்கள். முதலாவது, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36, 37, 38. லூக்கா 2ஆம் அதிகாரம் 36 இருந்து கவனிங்கள். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தையுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமா இருந்தாள். ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். கவனிங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையா பிறந்து இது 40வது நாள். இந்த 40வது நாளில் இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இதுக்கு முன்னால நீங்க வாசித்து கொண்டீங்கன்னா
அவங்க மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி பிள்ளையை, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு மரியாளும் யோசேப்பும் தேவாலயத்துக்கு கொண்டு வராங்க. அங்க சிமியோன் என்கிற தேவ மனிதர், அவர் முதிர் வயது. அவருடைய ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே, நான் எவ்வளவு வயது வரைக்கும் இந்த பூமியில வாழ்ந்துட்டேன், இங்க இன்னுமே என்ன இருக்குது எனக்கு? இந்த பூமியில எனக்கு ஏதோ விருப்பம் கிடையாது, நான் உங்களுடைய ராஜ்யம் வந்து விடுகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்கிற மனநிலையோடு கூட அவர் இருக்கிறார். அவருக்கு கர்த்தர் சொல்றாரு, சரி இரு, நீ கிறிஸ்துவை காணும் முன்னே மறிப்பதில்லை, சீக்கிரத்தில் கிறிஸ்து வராரு, அவரை நீ பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு அவருக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தரை அவர்கள் தேவாலயத்துக்கு கொண்டு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சிமியோனை ஏவி, நீ தேவாலயத்துக்கு கிளம்பி போ, அங்கதான் கிறிஸ்து வர்றாருன்னு சொன்ன உடனே வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாம் குழந்தை தூக்கிட்டு வர்றவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவரு கிறிஸ்துவா, அவங்க கிறிஸ்துவா? கர்த்தர் சொல்றாரு, இதோ கொண்டு வராங்களே கிறிஸ்துவன. உடனே இவர் வந்து இயேசு கிறிஸ்துவை தன் கரங்களில் ஏந்தி கொண்டு அவர் சொல்றாரு, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, உமது அடியனை சமாதானத்தோடே போக விடுகிறேன். கவனிங்க, ஒரு நீதிமானுடைய முடிவு சமாதானம். ஆமென். சிமியோன் உலக வாழ்க்கையை முடித்து விட்டு சமாதானமா, உலக வாழ்க்கையை முடிச்சா எங்க போகணும்? ஆண்டவரிடத்துல போகணும். சமாதானமா என்னை போக விடுகிறீர்னு சொல்றார். அவர் இரட்சகரை பார்த்து போறார். இதே நாளில் அன்னாள் என்கிற ஒரு பெண் கன்னி பிராயத்தில் விவாகமானவள். ஆனா அந்த குடும்பத்தில் அவருடைய கணவர் 7 வருஷம் கணவரோட வாழ்ந்தாங்க. அந்த 7 வருஷம் முடிவில் அவங்க கணவர் இறந்துட்டார். கொஞ்சம் கவனிக்க வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முடிவு என்பது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் உண்டு. எனக்கும் முடிவு இருக்கு, அதை நான் நிச்சயமா அறிந்திருக்கிறேன். அந்த முடிவுக்காக நான் எப்பொழுதும் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆயத்தமாகவே இருந்து கொண்டு வருகிறேன். யாருக்கு எப்பொழுது முடிவு என்பது நமக்கு தெரியாத விஷயம். 2 விஷயம். ஒரு மனிதனுடைய, அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில முடிவு 2இல் ஒரு விதமாய் நடக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஒன்று, கர்த்தர் வருகை தாமதித்து நம்முடைய வாழ்நாள் முடிந்து விட்டால் நாம மரணத்தின் மூலமாய் முடிவை காண்போம். அல்லது நம்முடைய நாட்களிலே கர்த்தர் சீக்கிரம் வருவாரானால் மரணத்தை காணாமலே கர்த்தரை நாம் சந்திப்போம். அதுதான் உலக வாழ்க்கையினுடைய முடிவு. உலக வாழ்க்கைக்கு தான் முடிவு இருக்குது, தவிர நித்திய வாழ்க்கைக்கு முடிவு இல்லை. இந்த உலக வாழ்க்கை முடிவை குறித்து யாரும் கவலைப்படக்கூடாது. உலக வாழ்க்கை முடிவு அப்படின்னா நித்திய வாழ்க்கை துவக்கம். ஆமென். அதுக்கப்புறம் நமக்கு முடிவே கிடையாது. அப்போ அதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். நல்ல கவனிங்கள், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை, போராட்டங்கள், தங்களுக்கு அருமையானவர்களை இழக்கும் போது விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவங்க அநேகர் இடர்கள் அடைகிறாங்க. நமக்கு அருமையானவர்களை நாம் இழக்கும் போது அநேகர் இடர்கள் அடைகிறாங்க. நான் இவ்வளவு நாள் கர்த்தரை சேவித்தேன், ஆனா என் குடும்பத்தில் இப்படி நடந்துச்சு பாரு, ஆண்டவர் எங்களை கைவிட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையாய் கவனிங்கள், கர்த்தர் யாரையும் கைவிடுவதில்லை. வேதம் முதல்ல சொல்லிடுச்சு, எல்லாருக்கும் முடிவு இருக்கிறது. அவங்க அந்த முடிவுக்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆக இந்த குடும்பத்துல நல்ல கவனிக்கணும், பிள்ளைங்களும் இல்லை, 7 வருஷம்தான் அவங்க குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்துருக்கிறாங்க. கணவர் இறந்துட்டார். ஆனா இப்படிப்பட்ட சூழல் சிலருக்கு ஏற்படும் போது எத்தனையோ பேர் ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்கள். நியாயம் இல்லை. ஆனா இந்த சகோதரி அப்படி இல்லை. கவனிங்க, அந்த நாட்கள்ல கணவர் இறந்துட்டா, இந்த நாட்கள் இருந்தால் கணவர் இறந்து விட்டால் அவங்க இள வயதில் இருந்தாங்கன்னா மறுபடியும் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தெரிந்து திருமணம் செய்து கொள்ளலாம். அதுக்கு தடை இல்லை. கவனிங்க, கன்னி பிராயத்தில் விவாகம் நடந்திருக்கு, லேட்டா இல்லை. கன்னி பிராயத்தில் விவாகம் நடந்து 7 வருஷம் தான் வாழ்ந்திருக்காங்க, கணவர் இறந்துட்டார். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தவறு கிடையாது, அதை யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவ்வளவு இளம் வயதில் இந்த அம்மாவுடைய உள்ளம் எப்படி இருந்தது பாருங்க. நான் குடும்ப வாழ்க்கையில 7 வருஷம் வாழ்ந்தது எனக்கு போதும். 7ன்னா பூரணம்னு சொல்லுவாங்கல்ல, 7 வருஷம் நான் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தது எனக்கு போதும். இனி கர்த்தருக்காகவே நான் வாழப்போகிறேன்.
கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது பாருங்க. இந்த அம்மா என்ன தீர்மானம் எடுத்தாங்க? 7 வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தது போதும், இனி என் கணவர் இறந்துட்டாங்க, ஆகவே நான் மறுபடியும் திருமணம் பண்ணிக்கொள்வதில்லை, ஆகவே நான் கர்த்தருக்காகவே வாழப்போகிறேன். இப்போ இயேசுநாதருக்கு பிறந்த 40வது நாள் அந்த சமயத்தில் அந்த அம்மாவுக்கு என்ன வயது? 84 வயது. கவனிங்க, நான் போன ஆராதனையில் அதான் கேட்டேன், முதல் ஆராதனை 84 வயசுல நம்ம சர்ச்சில் யாரும் இல்லை, அவ்வளவு முதியவங்க. யாராவது இருக்கீங்களா? 84 ஐயா கூட 84 ஆகல. 84 வயது ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. கவனிங்க, இவங்க வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை நாம பார்க்கும்போது எனக்கு ஏனோக்கு தான் ஞாபகத்துக்கு வர. ஏனோக்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்ல, அவர் 365 வருடம் வாழ்ந்தார். 65 வருடம் பிள்ளைகளை பெற்று 300 வருடம் அவர் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது காணப்படாமல் போனார். தேவன் அவரை எடுத்துக்கொண்டதினாலே அவன் காணப்படாமல் போனான். இப்ப கவனிங்க, இப்ப இந்த அண்ணால கர்த்தர் எடுத்துக்கொண்டாரா இல்லையா? ஏங்க, வயசு 84. 84 வயசுல உபவாசம் தேவையா? அதுவும் எப்போவாவது ஒரு உபவாசம். நான் உங்களை கேட்கிறேன், எப்போ உபவாசம் இருந்தாங்களா அவங்க? இரவும் பகலும். கவனிங்க, பைபிள்ல குறைந்தபட்ச உபவாசம் ஒரு பகல் அல்லது ஒரு இரவு, அப்புறம் மீதியெல்லாம் அதை விட கொண்டு தான். ஒரு இரவு பகல் 3 நாள், 7 நாள், 21 நாள், 40 நாள், அதெல்லாம் பார்க்குறோம்ல உபவாசம். குறைந்தபட்ச உபவாசம் ஒரு பகல்ல உபவாசம்னா பகல் முழுவதும் சாப்பிடாம இருக்குது. இரவில் உபவாசம்னா சாப்பிடாம தூங்குறது இல்லை, இரவில் சாப்பிடாம ராம் முழுதும் ஜெபம் பண்ணுறது. உபவாசம் ஜெபம் குறைந்தபட்சம். இதான் பைபிள்ல போட்டிருக்கு. இந்த மாதிரி உபவாசத்தை தான் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் வராருல, தேவாலயத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு 2 பேர் வராங்களே, ஒரு ஆயக்காரனும் பரிசேயனும் ஒருவர். இந்த பரிசேயன் சொல்லி ஜெபிக்கிறார் இல்லையா, நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி உபவாசம். சரி, இங்கே வந்திருக்கிற நம்மில் வாரத்தில் 1 தரம், குறைஞ்சபட்சம் வாரத்தில் 1 தரம் ஆகுது. நீங்க காலையில் டிஃபனை மட்டும் நிறுத்திட்டு அதுக்கு உபவாசம் மதியம் சாப்பிட்றது அப்படி இல்லை. ஒரு பகல் முழு. இதுதான் இப்போ நம்ம முகமதிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நோன்புலாம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அதாவது காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரை தான் டைம். அந்த காலை 6 மணிக்கு முன்னால் சாப்பிட்டுக்கலாம், சாயந்தரம் 6 மணி முடிஞ்ச உடனே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பகல் ஒரு டேங்கிறது பகலை குறிக்கிறது. அந்த பகல் முழுதும் சாப்பிடாம இருப்பாங்க. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க அந்த முகமதிய பிரதர்ஸ் இருப்பாங்க, அந்த எச்சில் கூட முழுங்க மாட்டான்னு சொல்லலாம். ரொம்ப ஹார்டு இல்லை அது, எச்சில் வருது அப்படியே வெளியே போய் துப்பிட்டு வருவாங்க. ஆனால் நம்மளை அப்படிலாம் ஆண்டவர் இருக்க சொல்லல, உபவாசிக்க வேண்டும். உபவாசத்தினால அநேக நன்மைகள் இருக்கு. உபவாசத்தினா தேவ வல்லமையோடு இருக்கலாம். நான் உபவாசத்தினால ஜெபத்தினால துரத்த முடியாத பேயே கிடையாது. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்தினாலும் போகாத பிசாசு உபவாசத்திலும் ஜெபத்தினால போயிடும். சரியா? உபவாசத்தில் இருக்கும்போது கவனிங்க, மாம்சத்தின் கிரியைகளை ஒடுக்குவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவோம். 1 கொரிந்தியர் 9:27 பவுல் சொல்றார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துறதுனா எப்படி? சாப்பாட்டை நிறுத்தி உபவாசம் இருந்தா சரியாயிடும். ரொம்ப அடங்க மாட்டேங்குது, வாய் அடங்கல, கை அடங்கல, ஏடா குடமா பேசுது, கை அடுத்தவன ஆளை அடிக்கிறதுக்கு போகுது அப்படின்னா கொஞ்சம் வாய்க்கு கூட்டு போட்டு உபவாசம் பண்ணி தேவசமத்தில் உட்கார வச்சா எல்லாம் சரியாயிடும். இதான் பவுல் சொல்றாரு, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். உபவாசத்தினால் அநேக நன்மைகள் இருக்கிறது. உபவாசம்னா ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. கவனிக்கணும், சரீரத்துக்கு ஒண்ணுமே சாப்பிடாம தான் இருக்கணும். அப்படின்னா ஆத்துமாவுக்கு ஆகாரம் உண்டு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் இல்லை,
ஆமா, உபவாசம் என்றால் சரீரத்துக்கு கொடுக்கிற சாப்பாட்டை நிறுத்தி ஆத்மாவுக்கு கொடுக்கிற சாப்பாட்டை அதிகப்படுத்திக்க வேண்டியதுதான். ஆமென். தேவனுடைய வசனத்தை தியானிப்பது. அப்போ கவனிங்கள், நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த தகவல் செய்தி என்ன அப்படின்னா, நாம் கர்த்தருடையவர்கள். அப்போ நாம் நமக்காக வாழக்கூடாது, அல்லது மற்றவங்களுக்காக வாழக்கூடாது. மற்றவங்க மேல கர்சனையா இருக்கணும், நன்மை செய்யணும், அது வரவேற்கத்தக்கது. அது அது ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். ஆனால் நாம் யாருக்கு உரிமையானவர்கள்? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இந்த 2 எஜமான்கள் யார்? மத்தேயு 6:24. முதலாவது நம்முடைய தேவன். தேவனை தேவனாய் மதிக்காத மற்றவர்கள் உலக பொருளை, காசே தான் கடவுளப்பா சொல்லுவாங்க, அந்த மாதிரி உலக பொருள் அதை ஆண்டவருக்கு நிகராய் வைத்துக் கொண்டு என்ன பண்ணுவாங்க? 2 பக்கமும் இருமனதா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவர்களை தேவன் அங்கீகரிக்கிறது இல்லையா? அப்போ ஒருவன் ஒரு எஜமானுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும், ஒரே ஆள் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒரே நேரத்தில் 2 கம்பெனியில ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் டியூட்டி பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா நம்மில் பல பேர் அப்படிதான் முயற்சி பண்றோம். அதுக்குதான் வேதம் நமக்கு இப்படி போதிக்குது. நீ ஒரே நேரத்துல 2 வெவ்வேறு கம்பெனியில ஒரே டியூட்டி பண்ண முடியாதுப்பா. ஒண்ணு தேவன் உனக்கு எஜமானா இருந்தா அவருக்கு ஊழியம் பண்ணு. அவருக்கு ஊழியம் செய்ய முடியல, எனக்கு உலக பொருள் தான் முக்கியம்னா அங்க போயிடு. சில பேருக்கு உலக பொருளுக்கு ஊழியம் செய்தே விட முடியாது, தேவனும் அவங்களுக்கு தேவை. அதனால இழுபறியில் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கு. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் கூட. ஒருவனை பற்றி கொண்டு இன்னொருவனை அவன் அசட்டை பண்ணுவான். ஒருத்தர் தான் பற்றி கொள்ள முடியும். நமக்கு தேவன் தான் எஜமானா இருக்க வேண்டும், உலக பொருள் அல்ல. அதை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இப்படி நாம் தேவனுக்கு ஊழியம் செய்து தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்க வேண்டிய மிக முக்கியமான 2 காரியங்களில் ஒன்று ஜெபம், உபவாசம், ஆராதனை, தேவனுக்கு பிரியமா இருப்பது. இப்ப பார்த்தோம்ல அண்ணாளை பற்றி. அந்த அம்மா அந்த கன்னி பிராயத்தில் திருமணமாகி 7 வருஷ குடும்ப வாழ்க்கை பிறகு வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். தேவாலயத்தை விட்டு அவங்க நீங்கல, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அவங்க தீர்க்கதரிசியாவே மாறிட்டாங்க. அப்ப கிறிஸ்து பிறந்த போது கிறிஸ்துவை பற்றி ஜனங்களுக்கு அவங்களும் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. இது ஜெப வாழ்க்கைக்கு. கவனிங்க, வேத தியானத்திற்கு, வேத வாசிப்புக்கு ஒரு உதாரணம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. தோல் சுருள்களையும் எடுத்துக்கொண்டு வா. கவனிங்க, தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிற இந்த 2வது நிருபத்துல இந்த 4ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல சொல்றாரு, துரோவா பட்டணத்துல என்னுடைய மேல் அங்கியையும் புஸ்தகங்களையும் தோல் சுருள்களையும் நான் வச்சுட்டு வந்துருக்கிறேன். மேல் அங்கினா கவனிங்க, குளிர்காலம் இந்த ஷொட்டர்லாம் போட்டுக்கிறோம்ல, அந்த மாதிரி அவர் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மேலங்கி, அதை எடுத்துட்டு வர சொல்றார். அடுத்து புஸ்தகங்கள். கவனிங்க, அந்த புத்தகங்கள் ஒருவேளை பவுல் அப்போஸ்தலர் எழுதி வைத்திருக்கிற புத்தகமா அல்லது மற்றவங்க எழுதினதை இவர் படிக்கிற புத்தகமா தெரியல. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், பைபிளை இல்லாம வேறு உபயோகமான புத்தகங்களை படிக்கிற அனுபவமும் அவருக்கு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதான் புஸ்தகங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்து தோல் சுருள்னு தனியா எழுதியிருக்குத, அது என்ன? அதுதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்த வேதாகமம். பழைய ஏற்பாடு. நாம கூட இயேசுநாதர் ஜெபாலயத்தில் வரும்போது கூட பைபிள் ரீடிங் பண்றதுக்கு அந்த ஓய்வு நாள் அவர்கிட்ட கொடுப்பாங்கல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் அந்த வசனம் எழுதப்பட்ட தோல் சுருளை கொடுப்பாங்க. அவர் வாசித்து சுருட்டி கொடுப்பார் இல்லையா? லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். தோல் சுருள் வேத வசனம், பழைய ஏற்பாட்டு வசனங்கள். இப்ப நீங்க கவனிக்கணும், இதை எடுத்துட்டு வர சொல்றாரு பவுல். இந்த டைம்ல அவர் எங்க இருந்தார், எப்படி இருந்தார், அவருடைய ஊழியத்தினுடைய நிலவரம் என்ன, அதுக்கு மேல
6, 7, 8 வசனங்களை கவனிங்களேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 6ல இருந்து கவனிங்கள். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவருடைய பிரசன்னமாகுதல் என்றால் கர்த்தருடைய வருகையை விரும்புகிற யாவருக்கும் அந்த நீதியின் கிரீடத்தை தந்தருளுவார். நாம எல்லாம் அவருடைய வருகையை விரும்பி, அவருடைய பிரசன்னத்தை விரும்பி தான் இங்க காத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு உண்டு. இப்ப நீங்க கவனிக்கணும், இளம் வயதிலே இருந்து முதிர் வயது வரைக்கும் ஜெப வாழ்க்கையில் இருந்த ஒரு தாயை பார்த்தோம்ல. இந்த பவுல் அப்போஸ்தலன் இளம் வயதிலிருந்து முதிர் வயது வரைக்கும் ஊழியத்தில் இருந்தார். இவர் ஒரு வாலிபர். நம்ம அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா? அங்க ஸ்தேவானை கல்லெறியும் போது இந்த சவுல் என்று சொல்லப்படுகிற இந்த பவுல் அங்க இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப பாருங்க, 58வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 7:58. அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார். போதும் கவனிங்க, இந்த சவுல் வாலிப வயதில் யூத மார்க்கத்தில் தீவிரமா இருந்து கொண்டு கிறிஸ்தவம் ஒரு பரலோகத்திற்கான வழி, கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவருக்கு தெரியாது. கிறிஸ்துவை பற்றி பவுலனுடைய என்ன தெரியுமா? அவன் இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த ஒரு மகன், ஒரு மனுஷன். அவனை போய் கடவுள்னு இவ்வளவு பேர் சொல்றாங்க. அவங்களை உயிரோட விடக்கூடாது, அவங்களை கைது பண்ணணும், சிறையில போடணும், அடிக்கணும், சாகடிக்கணும், அந்த மாதிரி எண்ணம் உள்ளது. கவனிங்க, இந்த பவுல் தான் 2 தீமோத்தேயு 3:16 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது ஒப்புக்கொள்ளுகிறபடியே தேவன் வெளிப்பட்டார், நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். கொஞ்சம் இது பவுலுடைய நிருபம் தான். பவுல் அப்போஸ்தலனுக்கு அவர் வாலிப வயதில் இருக்கும் போது கிறிஸ்து யார் என்று தெரியாது. 3 வருஷமா அந்த மக்கள் மத்தியிலே கர்த்தர் ஊழியம் செய்திருக்கிறார். அவர் இரட்சகர் என்று பிரசங்கிக்கப்படுகிறது. அவரை பற்றி யோவான் ஸ்நானகன் பேசியிருக்கிறார், வந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இது எல்லாமே சவுலுக்கு தெரியும். ஆனா அது வரைக்கும் அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்குவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை கட்டி கொண்டு வந்து பழிவாங்க வேண்டும், அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்கிற அந்த செயல்பாடு வரைக்கும் சவுலுக்கு இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று தெரியாது. கவனிங்க, இப்போ வாலிப வயதில் இருக்கிறார், இவரை கர்த்தர் சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரத்தில் சந்திக்கிறார் இல்லையா? இவங்க எல்லாம் தமஸ்குவுக்கு தீவிரமா அங்க இருக்கிற கிறிஸ்தவங்கள் எல்லாம் பயமுறுத்தி கட்டி எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று போகும்போது கர்த்தர் அவங்களுக்கு சவுலுக்கு தரிசனமாகிறார். ஒரு பயங்கர பிரகாசமான ஒளி. அதை பார்த்த உடனே சவுலும் அவரோட கூட வந்த ஆட்களும் தரையில விழுறாங்க. அப்படி விழும்போது கர்த்தர் சொல்றாரு சவுல்கிட்ட, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் கேட்கிறாரா? ஆமா. 4வது வசனத்துல அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். கவனிங்க, இப்போ
கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு. அந்த காட்சியை பார்த்த உடனே சவுலுக்கு கண் பார்வை போயிடுச்சு, கண் பார்வை இழந்துட்டாரு. இப்ப தரையில விழுறாருன்னா இவங்க எல்லாம் குதிரையில போறாங்க, தரையில விழுந்துட்டாரு. விழுந்த உடனே ஒரு சத்தத்தை கேட்கிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார். கவனிங்க, இப்ப சவுலுக்கு குழப்பமா இருக்கும். வானத்திலிருந்து பேசுற அந்த சத்தத்தை பேசுறாரு, அவரு யாருன்னே தெரியல. அவரை நான் என்ன துன்பப்படுத்தினேன்? நான் துன்பப்படுத்தலாம் கிறிஸ்தவனை தானே. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை இந்த உலகத்தில் அநேகர் மதிக்கிறதில்லை, அவமானப்படுத்துகிறார்கள், கிண்டல் கேலி செய்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். நம்முடைய சகோதர சகோதரிகள் அநேகரை கொலை செய்திருக்கிறார்கள், அடித்து காயப்படுத்தியிருக்கிறார்கள். இதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா கவலைப்படுறதுக்கு தான் இயேசுனா இருக்கிறார். கவனிங்க, இந்த சவுலும் இந்த ஆட்களும் துன்பப்படுத்தினது நேரடியாய் கிறிஸ்துவை அல்ல, கிறிஸ்துவின் உடையவர்களை. கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அந்த வசனத்தின்படி கர்த்தர் கேட்கிறாரு, சவுலை நீ துன்பப்படுத்தினது என்னதான்? அப்புறம் இவர் கேட்கிறார், ஆண்டவரே நீ யாருன்னு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னார்ல. சவுல் கேட்டார் முதல் கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? சவுல் கேட்கிறார் இரண்டாவது கேள்வி 6வது வசனத்துல, அப்போஸ்தலர் 9:6, அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். இல்லையா? கொஞ்சம் கவனிங்க, கவனிங்க. இந்த உலகத்துல எல்லா மனுஷரையும் படைத்தது யார்? இயேசு கிறிஸ்து, இல்லையா? இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்களேன், பக்கத்துல பெப்சி கம்பெனி இருக்கு. இந்த பெப்சி கம்பெனியில எவ்வளவு பேர் வேலை செய்வாங்க? ஒரு தோராயமா எவ்வளவு பேர் வேலை செய்வாங்க? ஒரு ஏறக்குறைய ஒரு 500 பேர், 3 ஷிஃப்ட்டும் சேர்த்து, ஆபீசர்ஸ் எல்லாரும். இப்போ கவனிங்க, அந்த 500 பேரையும் அந்த கம்பெனியில வேலை செய்யறாங்களே, அவங்களெல்லாம் அந்த கம்பெனி நிர்வாகம் தானே தேர்ந்தெடுத்தது. அடுத்து அந்த 500 பேர் அங்க உள்ள போய் என்ன பண்ணுவாங்க? போய் எல்லாரும் மரத்தடியில உட்காந்துட்டு 8 மணி நேரம் உட்காந்துட்டு எழுந்து வந்துருவாங்களா? ஒவ்வொரு ஆளுக்கும் என்னென்ன வேலை ஒர்க்குன்னு அந்த நிர்வாகம் முன்கூட்டியே அந்த வேலைகள் அங்கே அந்த கம்பெனிக்கு இந்த வேலையெல்லாம் நடக்கணும், இந்த வேலையை செய்கிறதுக்கு ஆட்கள் வேணும், இந்த வேலையை செய்கிறதுக்கு இன்ன படிப்பு தகுதி உடையவர்கள் வேண்டும். அப்படி அந்தந்த வேலைக்கு அந்தந்த தகுதி உடையவர்கள் தான் எடுப்பாங்க, இல்லையா? அப்படி எடுத்து அந்த வேலையை ஆரம்பிச்சதுனால தான் அந்த கம்பெனியோ எந்த கம்பெனியோ ரெகுலரா அதனுடைய வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும், இல்லையா? இப்ப கவனிக்கணும், திருச்சபையும் அப்படி. நம்ம எல்லாரையும் கர்த்தர் திருச்சபையில சேர்த்திருக்காருல்ல. நம்ம எல்லாரை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறதா இல்லையா? அந்த கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிஎம் ஒருத்தர் இருப்பாரு, அதுக்கு கீழே பல மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அப்போ பிஓ இருப்பாரு, அதுக்கு கீழே சூப்பர்வைசர் இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, தோட்டக்காரர் இருப்பாங்க, அந்த வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஆட்கள் இருப்பாங்க, இல்லையா? எல்லா வேலைக்கும் அவங்க ஆட்கள் இருப்பாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். அப்போதான் அது கம்பெனியா இருக்கு, இல்லையா? எல்லா வேலையும் நடந்து அங்கே பெருக்கிறவங்க அந்த கழிவுகள் எடுக்கிறவங்க இல்லைன்னா கம்பெனியை நடத்த முடியாது. அப்போ அந்தந்த வேலைக்கு அதுக்குரிய ஆட்கள் இருக்கணும், இல்லையா? அப்போதான் அது சிறப்பாக நடத்த முடியும். அதுபோல இந்த உலகத்தில் தேவன் மனிதர்களை படைக்கும் போதே ஒவ்வொருவரையும் எதற்காக படைக்கிறோம்? அவங்க தனக்கு பிரியமா எப்படி வாழ வேண்டும் என்கிற சித்தத்தோடு தான் தேவன் படைக்கிறார். கவனிங்க. ஆனா எத்தனை பேர் தேவன் என்னை எதற்காக படைத்தான், என்னை குறித்து அவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? சரி, ஒரு நாளாவது ஒரு முறையாவது நமக்காக கர்த்தர் அடிமை ரூம் எடுத்து இந்த உலகத்துல வந்து சிலுவையில ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி விலைக்கரை கொடுத்து நம்ம மீட்டிருக்காருல்ல.
என்னைக்கு ஆகுது பாருங்க. சவுல கர்த்தர் சந்தித்தார், அந்த நேரத்திலே கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இப்ப நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு இல்ல? எத்தனை பேர் ஒரு நாளாவது ஆண்டவரே இவ்வளவு வேலை கொடுத்து என்னை ரட்சித்து இருக்கிறீரே, நான் உமக்காக என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு காதுல கேக்குதா? எத்தனை பேர் ஆண்டவரே என்னை படைத்தவர் நீ, எனக்காக ஜீவனை கொடுத்தவர், என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க, அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றும்படி வாழணும், அப்படி எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? இன்னைக்கு கேளுங்க, கவனிங்க. சவுல் கர்த்தர் சந்தித்த உடனே கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இப்ப கவனிக்கணும், கவனிங்க. கேட்டாரா? இந்த சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். என்ன சித்தத்தை வெளிப்படுத்தினார்? இந்த அப்போஸ்தலர் 9:15 வசனத்தை பாருங்க. 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அதாவது இப்ப சவுல் கேட்ட கேள்விக்கு கர்த்தரே நேரா சொல்ற பதில் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரத்துல இதே சம்பவத்தை அவர் சாட்சியா சொல்லும் போது 10வது வசனத்துல இப்படி குறிப்பிடுகிறார். கவனிங்க, 10வது வசனம். அப்பொழுது நான், ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்பேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இப்ப பவுல் கேட்டாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு. கர்த்தர் சொல்றார், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்ய வேண்டியது என்னதுன்னு அங்கே உனக்கு சொல்லப்படும். எப்படி சொல்லப்படும்? இங்க அனனியா என்ற ஒரு மனிதன் இருக்கிறார், ஒரு தேவ மனிதன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல இல்லையா? அங்க 10வது வசனத்தை பாருங்க. 9:10. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். இப்ப கர்த்தர் சொல்றார், நீ எழுந்து அந்த நேர் தெருவு எனப்பட்ட அந்த தெருவுக்கு போ, அங்க யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். கவனிங்க, இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாளா இவர் உபவாசம் சாப்பிடாம கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கவனிங்க, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னை படைத்தவர் நீ, என்னை ரட்சித்தவர் நீ, என்ன நோக்கத்துக்காக என்னை படைச்சீங்க, என்ன நோக்கத்துக்காக என்னை ரட்சித்தீங்க, அந்த சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் அந்த சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன். அப்படி நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் பேசுவான். கர்த்தர் இங்க சொல்லிட்டார், நீ தமஸ்குவுக்கு போ, அங்க உனக்கு சொல்லப்படும். 3 நாள் ஜெபம் பண்றாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் அனனியாங்கிற சீஷனிடத்துல பேசி, இந்த தெருவில் இந்த அட்ரஸ்ல இன்னார் வீட்டில் இப்படி ஒருத்தன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ போன உடனே இந்த சவுலை பத்தி அனனியா ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார். ரொம்ப மோசமான ஆளு, அவன் கையில மாட்டினா அவ்வளவுதான், தேவான கொண்ட மாதிரி கொண்டுடுவானுங்க, இல்லை ஜெயில போட்டுருவாங்க, இவர் கேள்விப்பட்டிருக்கிறார். உடனே இவர் சொல்றார் கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே அவன் உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ற எல்லாரையும் இப்படி துன்பப்படுத்துறானே அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் எனக்கு தெரியும், அவனே தான் இப்ப மனம் திரும்பிட்டான், அவன் எனக்கு ஊழியம் செய்ய போறான், நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணி அவன் கண்ணு திறந்து விட்டு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவனை நடத்து அப்படிங்கிற செய்தியை சொல்லி, முக்கியமா அவனை எதுக்காக தெரிந்து கொண்டேங்கிறது தான் 15வது வசனத்துல சொல்றார். அவன், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் ராஜாக்களுக்கு, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக. கவனிங்க, பவுல கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார்? பவுல் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார்? அவருடைய நாமத்தை புறஜாதியாருக்கும் ராஜாக்களுக்கும் யூதர்களுக்கும் அறிவிக்கிறதற்காக விசேஷமான அழைப்பு. சரிங்களா? இப்ப கவனிங்க, அப்ப கர்த்தருடைய சித்தம் என்னவா இருக்கிறது? அவருடைய நாமத்தை தெரியாத ஆளு யாருமே இருக்கக்கூடாது. ஹலோ, கவனிங்க, இந்த உலகத்துல அவர் நாமத்தை பற்றி தெரியாத ஆளு யாருமே இருக்கக்கூடாது. எல்லாரும் அறிந்திருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்துக்கு இன்னைக்கு சபைகள்ல இடம் இருக்கா?
நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய சித்தம் என்ன? அவருடைய நாமத்தை புறஜாதியார்கள் அறிந்திருக்கணும், ராஜாக்கள் அறிந்திருக்கணும், யூதர்கள் அறிந்திருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கிற யூதர்கள், யூதர் அல்லாதவர்கள், இவர்களை ஆளுகிறவர்கள் எல்லாரும் என்னுடைய நாமத்தை தெரிந்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தம். சபை யாருடையது? கர்த்தருடையது. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய சபைகளிலேயே அவருடைய பேரை தியானிக்கவோ, பிரசங்கம் பண்ணவோ, ஆராயவோ இன்னைக்கு அநேக சபைகள்ல இடம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னாலே அது என்னமோ கர்த்தருக்கே எதிரான ஒருத்தர் பேரை சொல்ற மாதிரி, அந்த பேரை பத்தி பேசாத, அதை அந்த நாமத்தை குறித்து பைபிள்ல என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் நாம தெரிஞ்சிக்கவே கூடாது என்பது போல. நான் 2 சபைகள்ல, ஒரு சபையில ரட்சிக்கப்பட்டு இருந்தேன், பிறகு ஒரு சபையில ஒரு உடன் ஊழியத்தில் இருந்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அந்த 2 சபைகளிலும் ஒரு நாள் கூட இயேசுனார் நாமத்தை பத்தி பிரசங்கத்தை நான் கேட்டது கிடையாது. ஆனா என்னுடைய அழைப்போ விசேஷமா இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தான். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனா யாரு, அவர் நாமம் என்றால் என்ன, அந்த நாமத்தினால என்னென்ன ஆசீர்வாதம்லாம் நமக்கு வைத்திருக்கிறார், இந்த சபைக்கு தொடர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சரிதானே? நீங்க கவனிங்க, அது தேவ சித்தமா இல்லையா? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தமா இல்லையா? அப்போ கவனிங்க, மல்கியா 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. இந்த சித்தம் எங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகத்துல கர்த்தரையும் அவர் நாமத்தையும் பற்றி தீர்க்க தரிசனமா தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? மல்கியா 1:11, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்திற்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்களா, அவர் நாமம் எப்ப ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும்? அவர் நாமம் ஜாதிகளுக்குள்ளே எப்ப மகத்துவமா இருக்கும்? மல்கியா 1:11 படி கவனிங்க. ஏங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள், அவரோட ஐக்கியமா இருக்கிறவர்கள், அவர் நாமத்தினுடைய மகிமையை, அவர் நாமத்தினுடைய ஆசீர்வாதங்களை, அவர் நாமம் எவ்வளவு மேலானது, மகிமைக்குரியது, ஆராதனைக்கு உரியது என்பதை அறிந்திருப்பது மாத்திரமல்ல, இதை எல்லாருக்கும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கும், யூதர்களுக்கும், புறஜாதியார்களுக்கும் அறிவிக்கவும் வேண்டும். இதன் மூலமாய் பூமி முழுவதும், ஜனங்க முழுவதும் அவர் நாமத்தின் மகத்துவத்தை அறிய அறிய அவருடைய நாமம் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அது மறை திசை வரைக்கும் உலகம் முழுவதிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகத்துவமா இருக்கும். ஆமென். இதை எத்தனை பேர் விரும்புறீங்க? கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நீங்க புரிந்து கொள்ளுங்க, இப்படி செய்கிறதுக்கு சபைகள் விரும்புகிறதா? ஏன் இந்த தடைன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நிறைய சபைகள்ல அவர் நாமத்தின் மகிமையை பற்றி அநேகர் பேசுறதில்லை. உடனே பழைய ஏற்பாடு போயிடுவாங்க. அங்க யெகோவா யெகோவான்னு என்ன நாமம் இருக்கு, நல்லது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது தியானிக்க வேண்டாமா? தியானிச்சா எவ்வளவு ஆசீர்வாதம். கவனிங்க, நம்ம ரட்சிப்பே அங்கதான் வச்சிருக்காரு கர்த்தர். ரோமர்ல வாசிக்கிறோம்ல, ரோமர் 10ஆம் அதிகாரம். கவனிங்களேன், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு இந்த 10:12 பாருங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஆமா ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் இல்லையா? அவருடைய நாமம் தொழுது கொள்ளப்படுறதை இங்க அனனியாவே சொல்றார். அப்போஸ்தலர் 9:14 வசனம், இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அங்கீகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அப்ப புதிய ஏற்பாட்டு சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருந்ததா இல்லையா? அறிந்தும் இருந்தது,
அவர் நாமத்தை ஆராதித்துக் கொண்டும் இருந்தது. இன்றைக்கு இவ்வளவு காலத்துக்கு பிறகு அநேக சபைகளில் அவர் நாமத்தை பற்றிய அறிவும் குறைந்திருக்கிறது. அவர் நாமத்தை ஆராதிக்க வேண்டும் என்பது அநேகருக்கு தெரியாமலும் போய்விட்டது. இப்ப கவனிங்க, இப்ப எப்படி கர்த்தருடைய நாமம் மகத்துவமா இருக்கும் இல்லையா? அப்ப திருச்சபையானது கர்த்தருடைய சித்தத்தை அறிந்திருந்தால், அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற சபையா இருந்தால் நிச்சயமா அவர் நாமம் மகத்துவமா தானே இருக்கும், மகிமைப்பட்டுக் கொண்டுதானே இருக்கும். பிரியமானவர்களே, ஆகவே நாம் இந்த சத்தியத்தின்படி கர்த்தரை எப்பொழுதும் மகிமைப்படுத்துவர்களாக இருப்போம். ரோமர் 15:21 பவுல் சொல்றார், இங்க அப்போஸ்தலர் 9:15 அந்த தரிசனத்தை, தேவ சித்தத்தை பெற்றுக் கொண்டார் இல்லையா, அறிந்து கொண்டார் இல்லையா, அதை எப்படி இவர் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை கவனிங்கள். ரோமர் 15:19 ரோமர் 15:21 இப்படி இருக்குது பாருங்க. நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில், இதுக்கு என்ன அர்த்தம்னா, சுவிசேஷம் சொல்லும் போது அவர் நாமத்தையும் அவர் நாமத்தினால வருகிற ரட்சிப்பு நித்திய ஜீவன் வரைக்கும் அதையும் சொல்ல வேண்டும். அவர் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அப்போ அவர் பெற்ற தரிசனத்தை நிறைவேற்றுவதில், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் எப்பொழுதும் எப்படி கவனமா இருக்கிறார் பாருங்க. பிரியமானவர்களே, இப்ப எதுக்கு இதெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த 2 தீமோத்தேயுல வாஸ்தவம்ல. இப்ப வந்துருங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தில், துரோவா பட்டணத்துல கார்ப்பு என்பவன் வசமாய் அவர் வைத்து விட்டு வந்த அந்த 3 காரியங்கள், ஒன்று அந்த மேலங்கி, புஸ்தகங்கள், ஆமா தோல் சுருள்கள். கவனிங்களா, அந்த புஸ்தகங்கள்ங்கிறதுக்கு நான் இந்த பேஸ்புக்ல ஒரு பதிவு வந்தது பார்த்தேன். ஒரு போலீஸ்காரருடைய குடும்பம், ஒரு போலீஸ் ஒருத்தர், அவருக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. அவருடைய மனைவி கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணுக்கு 14 வயது. அது சட்டத்துக்கு எதிரானது. கடந்த காலங்களில் செய்வாங்கல்ல, சின்ன வயசுல எங்கேயாவது கிராமங்களில் பண்ணிடுவாங்கல்ல, அந்த மாதிரி வறுமையின் காரணமாக அவங்க குடும்பத்தில் 14 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 2 குழந்தைக்கு அந்த அம்மா தாயாயிட்டாங்க. அதுக்கு பிறகு குடியரசு தினமோ சுதந்திர தினமோ தெரியல, ஒரு கொடியேற்று நிகழ்ச்சி, இந்த காவல்துறை, இந்த போலீஸ்காரரு தான் மனைவியையும் இன்னைக்கு கொடியேற்று நிகழ்ச்சி நடக்குது, நீயும் வான்னு கூட்டிட்டு போறாரு. நடந்த சம்பவம் கவனி, கூட்டிட்டு போறாரு. போன உடனே இந்த அம்மா குழந்தைங்களோட பார்வையாளர் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அங்க கொடியேற்றுவதற்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்திருக்காரு. அவர் தான் கொடி ஏற்ற போறாரு. இப்ப இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் போலீஸ்காரரு அங்க இந்த மார்ச் எல்லாம் பண்ணி சல்யூட் பண்ணுவாங்கல்ல, இவங்க வீட்டுக்காரர் அப்படியே லெஃப்ட் ரைட் மார்ச் போட்டு அவருக்கு அந்த முன்னாள் இருந்த அதிகாரிக்கு சல்யூட் பண்றாரு. இது இந்த அம்மாவுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி கஷ்டமா ஆயிடுச்சு அந்த அம்மாவுடைய மனநிலை. ஏன்னா இதெல்லாம் கொடியேற்ற நிகழ்ச்சிலாம் முடிச்சு வந்த பிறகு அவங்க கேட்டிருக்காங்க, ஏங்க நீங்க ஏங்க அந்த ஆளுக்கு போய் சல்யூட் அடிக்கிறீங்க அப்படின்னு இருக்காங்க. அவரு ஐயோ ஏமா, அவர் பெரிய ஐபிஎஸ் அதிகாரிமா, அவருக்கு சல்யூட் தான் அடிக்கணும்னு அப்படின்னு ஐபிஎஸ்னா என்னன்னு எல்லாம் கேட்டுருக்குது அவர் சொல்லியிருக்கிறார். கவனிங்க, அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காரருக்கே தெரியாம 10வது பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுச்சு, 12th 12வது எழுதி பாஸ் பண்ணிடுச்சு. என்ன நோக்கம் தெரியுமா? ஐபிஎஸ் அதிகாரி ஆக வேண்டும். அதுக்கப்புறம் ஐபிஎஸ் படிச்சு அதே மாதிரி பெரிய அதிகாரியா அந்த பொண்ணு ஆயிடுச்சு. அந்த அம்மாவுடைய போட்டோ உட்பட அந்த பதிவு இருக்குது எனக்கு. அந்த அம்மா அதே மாதிரி அந்த அரசு நிகழ்ச்சியில அந்த அம்மாவுக்கு முதல் சல்யூட் அடிச்சது அவங்க வீட்டுக்காரர் தான். கவனிங்க, இந்த உலகத்துல நாம கூட வாழலாம்ல. கவனிங்க, இந்த பொண்ணு ஐஏஎஸ் அந்த ஐபிஎஸ் அதிகாரி ஆனதுக்கு அந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு வேற ஒரு படிப்பு போட்டிருக்கிறதுல அவ்வளவு பெரிய அதிகாரியா வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த பொண்ணுடைய மனதில் ஏற்பட்ட மாற்றம். ஏன் என்னால் படிக்க முடியாதா? வயசு சின்ன வயசு தானே, படிக்கலாமே. கவனிங்க, இன்றைக்கும் எத்தனையோ பேர்
திருமணத்துக்கு முன்னாடி படிச்சு நல்ல படிப்பு முடிச்சு உயர் அதிகாரிகளா இருக்காங்க. திருமணம் ஆன பிறகு கூட புருஷர்களும் படிச்சு பெரிய அதிகாரிகள் ஆகிறாங்க, மனைவியா இருக்கிறவங்களும் படிச்சு இன்னும் இன்னும் பதவி உயர்வு ப்ரொமோஷன் ஆகுறாங்க. இங்க நீங்க பவுல் அப்போஸ்தலனை பாருங்க, மேலங்கி அது குளிருக்கு போடுறது, புஸ்தகங்கள்னு சொல்றாருல, அது என்ன? அதை இல்லாம தானே தனியா தோல் சுருள்னு போட்டிருக்கு. அது என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அரசியலை பற்றி, ஆட்சியை பற்றி, சட்டத்தை பற்றி, நாம தானே வாழற அந்த நாட்டில், குடியுரிமை பற்றி, இப்படியெல்லாம் நம்முடைய உரிமைகளை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட புத்தகமா அல்லது இவர் எழுதின புத்தகமா மற்றவங்க எழுதின புத்தகமான்னு தெரியல. ஆனா ஒன்று மட்டும் புரிகிறது, தோல் சுருளை இல்லாமல் மற்ற புத்தகங்களையும் வாசிக்கிற வழக்கம் அவருக்கு இருந்திருக்கிறது. ஏன் கிறிஸ்தவம் மற்ற புத்தகம் படிக்கூடாதா? தவறான புத்தகங்களை படிக்கக்கூடாது. நம்ம நாட்டினுடைய சட்ட புத்தகம் நம்ம படிக்கக்கூடாதா? விவசாயத்தை பற்றி படிக்கக்கூடாதா? மற்றவங்களுக்கு எப்படி சமுதாய பணி செய்யறதுங்கிறத பற்றி படிக்கக்கூடாதா? படிக்கலாம், செயல்படலாம். இந்த பவுல் அப்போஸ்தலன் அப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிக்கிறவராக இருந்தார். அதுவும் இல்லாம அங்க வைத்துவிட்டு வந்த தோல் சுருள் என்பது பழைய ஏற்பாட்டு வேத புத்தகம், அதையும் எடுத்துக்கொண்டு வர சொல்றார். இப்ப கவனிங்க, நான் முடிக்கிறேன். இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வான்னு தீமோத்தேயுவுக்கு எழுதுறாரு. இந்த செய்தியை சொல்லும்போது அவர் எங்க இருக்கிறார்? சிறைச்சாலையில இருக்கிறார். வயது முதிர் வயது. இதோ இப்பொழுதே பான பலியாக, பாருங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. கவனிங்க, என்ன சிச்சுவேஷன் தெரியுமா? ஏங்க அவரை ரோம சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க. அவருக்கு மரண தண்டனை உறுதியாகி விட்டது. மரண தண்டனை என்ன தண்டனை? சிறைச்சேதம். தலையை தனியா வெட்டி எடுக்க போறாங்க. அந்த நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கிறது. ஆனா கர்த்தருக்குள் இவர் திருப்தியா இருக்கிறார். நீங்க கவனிக்கணும், அடுத்து 7-8 வசனங்கள்ல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற தரிசனத்தை நிறைவேற்றி விட்டார். அவர் ஊழியத்தை செய்து முடித்து விட்டார். ஊழியம் நிறைவேறி விட்டது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக நித்திய ஜீவனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கவனிங்க, பவுல் அப்போஸ்தலன், நம்முடைய அப்போஸ்தலன், முதிர் வயதாயிட்டாரு, ஜெயில இருக்கிறாரு. அவருக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா எதுக்கு புத்தகம் படிக்கிறீங்க? இதுக்கு மேல எதுக்கு தோல் சொல்ல எடுத்துன்னு வர சொல்றீங்க? கவனிங்க, இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பிடிஹெச், ஒரு எம்டிஹெச், ஒரு டாக்டரேட், ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டா என்னமோ பைபிள் முழுவதையும் மொத்தத்தையும் இவங்க படிச்சுட்டு இவங்களுக்கு தெரியாத இனி பைபிள்ல எதுவும் இல்லை மாதிரி அப்படிலாம் யாரும் கிடையாது. கவனிங்க, எனக்கு நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்தாலும் பைபிள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் தான், தெரியாததான் இன்னும் நிறைய இருக்கிறது. கவனிங்க, பவுல் அப்போஸ்தலன் இவ்வளவு முதிர் வயது உள்ளவரானாலும் புதிய ஏற்பாட்டில் 13 புத்தகங்கள் அவர் மூலமா எழுதப்பட்ட நிருபம். எபிரேயர் நிருபம் அவர் எழுதினார்னு ஏற்றுக்கொண்டா 14 நிருபம் ஆகிறது. கவனிங்க, 3ஆம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் அவர். வேதத்தின் ரகசியங்களை அறிந்தவர். இயேசு கிறிஸ்துவை நேரடியாக அவருக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு ஆவிக்குரிய மேன்மையை பெற்றவர் அவர். கவனிக்கணும், இப்போ கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி விட்டார். வயசும் ஆயிடுச்சு, தலை தனியா போகிற நாள் சமீபம் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த புத்தகங்களையும் தோல் சொல்லையும் கொண்டுடுவார். எதுக்கு? எதுக்கு தெரியுமா? எவ்வளவு நாள் இளம் வயதிலிருந்து ஊழிய செய்யறார் தெரியுதுல? இளம் வயதிலிருந்து ஊழிய செய்யறார். இப்ப முதிர் வயதாயிட்டார். இவ்வளவு நாள் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தாலும், பவுலின் கைகளை கொண்டு விசேஷித்த அற்புத அடையாளங்களை தேவன் நடப்பித்திருந்தாலும், என்னை கொண்டு கர்த்தர் 13-14 நிருபங்களை எழுதியிருந்தாலும், எனக்கு நேரடியாக தரிசனம் கொடுத்திருந்தாலும், நான் பரலோகத்து வரைக்கும் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டு பார்த்திருந்தாலும், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நிறைவை அடையவில்லை.
இன்னும் நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டியவனாகத்தான் இருக்கிறேன். எந்த வயதுல? மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டு பேசுகிறான். அப்ப நாமெல்லாம் எந்த அளவுக்கு பைபிள் வாசிக்கணும்? கவனிங்க, பவுல் ஊழியத்தை நிறைவேற்றி மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டே இன்னும் நான் அந்த புத்தகம்லாம் வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும், எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அப்படின்னா கவனிங்க, அவ்வளவு முதிர் வயது வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தும் விசேஷித்த அற்புத அதிசயங்களை நடப்பித்து பிரபலமான அப்போஸ்தலனா இருந்தாலும் கவனிங்க, பவுல் குருவாக மாறிவிடவில்லை. அப்பொழுதும் அவர் சீஷன் தான். சீஷன் என்றால் கற்றுக்கொள்பவன், குருவை பின்பற்றுபவன், குருவுக்கு கீழ்ப்படிபவன், குருவுக்கு இணையானவன் அல்ல. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். இவர் தேறின சீஷன், ஆனா குரு அல்ல. ஆக இந்த உலகத்துல எவ்வளவு முதிர் வயதில் இருக்கிற ஊழியக்காரர்களா இருந்தாலும், பிஷப்பா இருந்தாலும், ரெவரண்டா இருந்தாலும், எவ்வளவு கற்று தேர்ந்திருந்தாலும் குரு கிடையாது. எல்லாருமே சீஷர்கள். இந்த மனப்பான்மை நமக்கு இருந்தா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் பவுலை போல சொல்ல முடியும், நானும் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காகவும் நீதியின் இடம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த குழப்பம், சந்தேகங்கள் இருக்காது. அப்போ நாம் கிறிஸ்துவனுடையவர்கள், கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள். அப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? இப்ப கவனிங்க, அண்ணாள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அவருடைய ஜீவியத்தை, ஊழியத்தை நிறைவேற்றினார் பார்த்தோம். கவனிங்க, இப்ப நம்முடைய வாழ்க்கையை இவங்க ஜெப வாழ்க்கையோடும் இவருடைய ஊழியத்தோடும் ஒப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்கு. இப்ப பவுலனுடைய ஊழியத்தோட நம்ம ஊழியத்தையும், அண்ணாளுடைய ஜெபத்தோட நம்ம ஜெபத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா எத்தனை மார்க் கிடைக்கும்? 10 மார்க் கிடைக்குமா? அதே டவுட் தான். அப்போ இன்னும் நாம ஜெபிக்க வேண்டிய விதம், உபவாசம் எடுக்க வேண்டிய விதம், தேவனை ஆராதிக்கிற விதம், இன்னும் வேதத்தை தியானிக்க வேண்டிய விதம், நம்மை குறித்து தேவன் என்ன சித்தமா இருக்கிறார் என்று அறிந்து அதை நிறைவேற்றுவதே வாழ்க்கையாக வாழ வேண்டியது. இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமா இன்னும் அதிகமா நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியும். கவனிங்க, நம்ம யாரையும் நான் சிருஷ்டி படைச்சு விட்டுறேன், அவன் இஷ்டத்துக்கு வாழட்டும் என்று ஒருத்தரை கூட கர்த்தர் படைக்கிறது. அதான் மல்கியா 2:15 சொல்கிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே. அப்படின்னா எவ்வளவு பேரை வேண்டுமானாலும் படைக்கிற அளவுக்கு ஆவியின் வல்லமை இருந்ததே. அப்படி இருந்தோம், ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. யாரையும் பக்தி இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு தேவனை விட்டு விலகி வாழ்வதற்காக ஒருத்தரை கர்த்தர் படைக்கவில்லை. ஒவ்வொருவரும் தன்னை படைத்த தேவனை அறிந்து தன்னை குறித்து அவர் என்ன சித்தமா இருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மை படைத்தார். அப்படின்னா பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை, அவரை அழைத்த அழைப்பின்படி அவர் ஓடி முடித்து விட்டார். உங்களை என்னையும் தேவன் எதற்காக அழைத்தார்? அவருடைய நம்மை குறித்து அவருடைய சித்தம் என்ன? இதை அறிந்து அதை நிறைவேற்றும்படி நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக.